வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருப்பாடகம் என்னும் புகழ்பெற்ற தலத்துல இருக்கக்கூடிய பாண்டவ தூத பெருமாளை பற்றித்தான் பார்க்க போறோம். இந்த பெருமாள் கிருஷ்ண அவதாரத்துல பாண்டவர்களுக்காக 5 வீடாவது கேட்டு வாங்கி வருவதற்காக துரியோதனிடம் தூது சென்றாராம். பகவான் கிருஷ்ணர் இவர்தான் பாண்டவர்களோட மிகப்பெரிய பலம். இவரை அவமானப்படுத்த நினைச்சிருக்கான் துரியோதனன். அதனால கண்ணன் தூது போன போது அவர் அமர்வதற்காக போடப்பட்ட ஆசனத்துக்கு கீழே பூமியில ஒரு பெரிய நிலவரைய உண்டாக்கி அதன் மேல பசுந்தழகளை போட்டு மறைச்சிருக்கிறான். அதுவும் இல்லாம கண்ணன் அமர்ந்து கீழே விழுந்துட்டா சண்டை போட பல மல்லர்களையும் வேற உள்ள வச்சிருக்கான். கண்ணனும் அதே மாதிரி அமர்றார். திட்டப்படி நிலவரை சரிஞ்சு உள்ளே விழுது. கண்ணன் உள்ளே விழுந்து அங்கே அவரை தாக்க வந்த மல்லர்களையும் அழிச்சு விஸ்வரூப தரிசனம் காட்டினாராம். பாரத யுத்தம் முடிந்து வெகு காலத்திற்கு பிறகு ஜனமேஜயர் என்ற மகாராஜா வைசாம்பாயனார் என்னும் ரிஷியோட பாரத கதையை கேட்க வந்திருக்கிறார். அப்போ ராஜா கிருஷ்ணர் தூது சென்ற போது நிலவரையில அமர்ந்த கோலத்தில எடுத்த விஸ்வரூப தரிசனத்தை நானும் தரிசிக்கணும், அதுக்கு என்ன வழிமுறையோ அதை கூறுங்கன்னு அவர் ரிஷிகிட்ட கேட்டாராம். ரிஷி கூறிய அறிவுரையின்படி இந்த தல தீர்த்தத்தில் அமர்ந்து தவம் செஞ்சு ஜனமேஜய மன்னனுக்காக பெருமாள் தன் பாரத கால தூது கோலத்தை இந்த தலத்துல காட்டி அருள் இருக்கிறாராம். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கோ. கண்ணன் பஞ்சபாண்டவர்களுக்கு தூதுவராக சென்றதுனால தான் பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு இங்க அழைக்கப்படுறார். இங்குள்ள கல்வெட்டுக்கள்ல தூத ஹரி அப்படின்னு குறிப்பிடப்படுறார். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை அளிச்சு தனது பெரிய விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பகவான் இந்த தலத்துல தான் காட்டி அருளியிருக்கார். இந்த தலத்துல அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ற ஆசாரியார் எழுந்தருளியுள்ளார். இவர் யஞமூர்த்தி அப்படிங்கிற பெயரோட ராமானுஜரோட 18 நாள் வாதம் செஞ்சு அவரை சரணடைஞ்சு பின் அநேக மகான்களுக்கு ஆச்சாரியாரா விளங்கினார். மணவாள மாமுனிகள் இங்கு எழுந்தருளியிருக்கிறார். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இந்த கோவில் மிகப்பெரிய பாக்கியம் செஞ்ச ஒரு தலம் இது. இங்க தரிசிச்சா அவ்வளோ புண்ணியம். ரோஹிணி தேவி கிருஷ்ண பகவானை வழிபட்டு சந்திரன் அடையும் பேரு பெற்றாலாம். சந்திரன் தனது 27 நட்சத்திர தேவியர்கள்ல முதல்ல ஞான சக்தியை கொண்ட ரோஹிணியையும் அக்னி சக்தியை கொண்ட கார்த்திகையும் மணந்த பிறகுதான் ஏனைய நட்சத்திர தேவியர்களை மணஞ்சாராம். ரோஹிணி தனக்கு ஞான சக்தியையும் விஸ்வரூப தரிசனமும் கொடுத்த கிருஷ்ணனை இந்த தலத்துல சூட்சும வடிவில தினம் வழிபாடு செய்வதாக ஐதீகம். அதனால ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இங்க வழிபட்டா அவர்களோட கர்மாக்கள் எல்லாம் இங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கிருஷ்ணன் இந்த தலத்துல தன் பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வபாத யோக சக்திகளை கொண்டு அருளும் தலம். அதனால இங்க அடிப்பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் செய்பவர்கள் 72,000 அங்க நாடிகளும் துடிப்போட செயல்பட்டு சோதனைகளும் துன்பங்களும் விலகுமா. புதன், சனி, ரோகிணி, அஷ்டமி திதி 8ஆம் தேதிகள்ல இங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த தலம் திறந்திருக்க நேரம் காலை 7 முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் இங்க திறந்திருக்கும். இங்க கிருஷ்ணர் இந்த தலத்துல 25 அடி உயரத்துல மூலஸ்தானத்துல அமர்ந்த திருக்கோலத்துல காட்சி அளிக்கிறது வேற எங்கேயுமே காண முடியாத ஒரு சிறப்பம்சம். அதுவும் சத்தியபாமா ருக்மணியோட இங்க இருக்கிறார். பெருமாளோட மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள்ல இது 49வது திவ்ய தேசம். கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, முக்கோட்டி ஏகாதசி, பங்குனி உத்திரம், அருளாள பெருமாள் எம்பெருமானருக்காக கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்துல சாற்றும் முறை உற்சவம், இது எல்லாம் இங்க நல்லா நடக்குது. பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் திருமழி இசை ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இங்க பாடல் படித்து இறைவனை சரணடைஞ்சிருக்காங்க. கிருஷ்ணனோட லீலைகளை பார்ப்பதற்கு மட்டுமல்ல கேட்பதற்குமே இனிமையாகத்தான் இருக்கும். என்ன நண்பர்களே, இப்பேற்பட்ட இந்த தலத்தை ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக போய் அருள் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். இந்த தலத்தை பார்த்தவர்கள் இதில் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.
நன்றி.